வணக்கம் தோழர்களே. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்க சீரிஸ் வந்து என்னன்னா ஆஸ்க் தீபன் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன டாபிக் டவுட்ங்கிறத கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த டவுட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம வீடியோ போடுவோம். ஓகேங்களா? அது எப்படின்னா டெய்லி ஒண்ணுக்கு ஒண்ணு பிளான். ஆனா இப்ப நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். வருங்காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறதுல டைம்ஸ் கணக்கை பத்தி பார்க்க போறாங்க. எப்படின்னா நம்மளுக்கு வந்து 7 மடங்கு, 3 மடங்கு, 2 மடங்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மடங்கு கணக்கும் இவரும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காரு. மடங்கு கணக்கு தான் கேட்டிருக்காரு. அப்ப 2 மடங்கு ஆகிறது மடங்கு கணக்கும். ரெண்டாவது வந்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 வருஷம் டிஃபரெண்ட். அதையும் நீங்க பார்க்க போறோம். 3 வருஷம்னா 2 வருஷத்தையும் பார்க்க போறோம். இது எப்படின்னா பேசிக்ல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. பேசிக்ல இருந்து உங்களுக்கு கடைசி கணக்கு பாருங்க. லாஸ்ட் கணக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் வரங்க. இந்த கணக்குல எப்படின்னா நீங்க பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இதை நீங்க இயர்லி போட்டிருப்பீங்க. ஆனா நம்ம வந்து 5 மந்த்துக்கு உங்களுக்கு கேட்டிருந்தாலும் நீங்க எப்படி போடுவீங்க அப்படிங்கிற வர அட்வான்ஸ் வர நம்ம வந்து இந்த கணக்கை நம்ம பார்க்க போறோம். இந்த சீரீஸை ஃபுல்லா புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த கொஸ்டின் நீங்க பக்காவா பாத்துருங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ. ரெண்டாவது இதை நீங்க ஒரு தடவை பாத்துருங்க. இதுல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சதை விட பெஸ்டா ஏதாச்சும் கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதிகபட்சம் இருக்காது. வேணா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். அதுக்கு மேல இந்த வீடியோ போவாது. ஓகேங்களா? ஓகேங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா எப்படி கணக்கு கேட்பாங்கன்னா உங்களுக்கு 6% கேட்பாங்க. ஒரு மடங்குங்கிறது எக்ஸாம்பிள் கணக்கு இதாங்க. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை 4 ஆண்டுகளில் எளிய வட்டியில் அதன் மூலம் 3 மடங்கு ஆகிறது. ஓகேங்களா? எளிய வட்டின்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஆண்டிற்கு வட்டி விகித சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கணக்கு இப்படி கேட்டாங்கன்னா இதுல வந்து 2 விதமா கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. சில நேரத்துல என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு இயர் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் இயர் எடுத்துட்டு வந்திருக்கானா பாருங்க. ஹவு மெனி லீஸ்ட் கம்ப்ளீட் த இயர் பாத்தீங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, முழு ஆண்டுகள் ஆகும். எத்தனை குறைந்த முழு ஆண்டுகள் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடலாம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சுங்க. 6% ஈக்குவல் டு டைம்ஸ் மைனஸ் இன்ட்டு 100 பை இயர். ஒண்ணுமே கிடையாது. தமிழ்ல எழுதிருக்கீங்க, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன். தெளிவா பாத்துக்கிறேங்க. இது தமிழ், இது இங்கிலீஷ், இது தமிழ். ஓகேங்களா? இப்ப என்னன்னா மடங்குல இருந்து ஒரு 1 இப்ப 2 மடங்கு இருக்குன்னா அதை நீங்க 1 கழிச்சிடணும். அப்போ 1னா 1 × 100 பை இயர் அப்படிங்கிறத போடணும். இப்ப 3 மடங்கு இருக்குன்னா 2, அப்போ 1 கழிச்சிட்டீங்கன்னா 2. அப்ப 2 × 100 200 பை இந்த எண் இயரை போடணும். அவ்வளவுதாங்க. ரெண்டுக்குமே அதே தான். இந்த இயர் கேட்டிருந்தாங்கன்னா 6 இங்க வந்துடும், இயர் இங்க போயிடும். அவ்வளவுதான். 6 கீழே வந்துடும், உங்களுக்கு எண்ணுங்கிறது இங்க வந்துடும். அவ்வளவுதான். 2 இன்டர்சேஞ்ச் ஆயிரும். வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கணக்கு வாங்க. கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்குல என்ன சொல்றாங்கன்னா தெளிவா கேளுங்க. இஃப் எ certain sum become 3 times of the itself in 4 years simple interest find the annual rate of the interest. அப்படின்னா 4 ஆண்டுகளில் வந்துன்னா 3 மடங்கு ஆயிரதான். அப்ப வட்டி விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். தெளிவா உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் பாருங்க. 6% ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? மடங்கு -1 இன்ட்டு 100 பை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னன்னா என்னது? இயரு. அப்ப மடங்குங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 3 டைம்ஸ். என்னது? 3 மடங்கு. 3 மடங்குன்னா என்னது? 3 - 1 இன்ட்டு 100 பை என்னங்கிறது என்னது? உங்களுக்கு 4 வருஷம். அப்ப 4. அப்ப என்ன ஆன்சர் இருக்குது உங்களுக்கு? 2 இருக்குமா இங்க? அப்ப 2னா 200 பை 4 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 50%. ஆன்சருங்கிறது 50%. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க. இன் ஹவு மெனி லீஸ்ட் நம்பர் ஆஃப் த கம்ப்ளீட்டிங் இயர் a sum of money become more than 4 times of itself. ஓகேங்களா? at the rate of 50% per annum on the simple interest. அப்படின்னா என்னன்னா ஒரு குறைந்தபட்ச ஆண்டுகள் வந்து என்னன்னா 4 மடங்கு ஆகணுமா? அந்த ரேட்ல இருந்து பிரின்சிபல்ல இருந்து 4 மடங்கு ஆகணுமா? அது எவ்வளவு? 50%ல இருக்குதான். அப்ப அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கறதான் கேள்வி. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா என்ன தெரியும் இதுக்கு? 6% is equal to மடங்கு -1 இன்ட்டு 100 பை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஓகேங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க? என்னங்கிறதா நம்மளுக்கு கேட்கறாங்க. 6% என்னது? 50%. அப்ப 50 ஈக்குவல் டு மடங்குங்கிறது என்னது? 4 மடங்கு. அப்ப 4 - 1 இன்ட்டு 100 பை என்ன இருக்கு? எண் இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? இங்க என்ன ஆயிரும்? 3 இன்ட்டு 100 பை எண்ணு ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆயிரும்? 50ன்னு ஆயிரும். நான் என்ன சொல்லிருக்கேன்? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கும்போது மேலே அடிச்சுக்கலாம். அப்ப இங்க அடிச்சீங்கன்னா 1, இங்க அடிச்சீங்கன்னா என்னது? 2. அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த எண்ணுங்கிறது இந்த பக்கம் வருமா? இப்ப n ஈக்குவல் டு 6 இயர்ஸ். 6 இயர்ஸ். நெக்ஸ்ட் மாடல் வந்து என்னன்னா தெளிவா பாருங்க. அடுத்து மடங்கு கொடுத்திருப்பாங்க, இயரும் கொடுத்திருப்பாங்க, திருப்பி மடங்கு கொடுத்திருப்பாங்க, திருப்பி இயர் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து எதுங்க? a certain sum of the money become 4 times in 12 years. ஓகேங்களா? when invested at simple interest. simple interestல இன்வெஸ்ட் பண்றாங்க. in how many years become 10 times of itself
அட் த சேம் ரேட் ஆஃப் த பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது, நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் ₹1 உங்களுக்கு வந்து என்னன்னா 4 டைம்ஸ்னா ₹4 ஆகுதுங்க. ஓகேங்களா? அப்ப இதுங்கிறது என்னது பிரின்சிபல்னு உங்களுக்கு தெரியும். இதுங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் அமௌண்ட்ங்கிறது தெரியும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுக்கு என்ன தெரியும் 3ங்கிறதா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட தான் இயரை நம்ம கம்பேர் பண்ண போறோம். இப்ப நான் இயர் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கம்பேர் பண்ணா 3ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 12. அடுத்து என்ன இருக்கு இங்க 10 மடங்கு. அப்ப 10 மடங்குனா 1ங்கிறது உங்களுக்கு 10 ஆகுது. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் தானே நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப 9ங்கிறது எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத நம்மளுக்கு கேள்வி. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியும் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் சரி இது 3 மடங்கு ஆகுது. அப்ப இதோட 3 மடங்கு 36 அப்படிங்கறத நீங்க போட்டாலும் எல்லாமே ஒண்ணுதான். நீங்க எப்படி போடுறீங்களா இப்ப நீங்க கிராஸ் மல்டிப்ளை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு 36 தான் ஆன்சர். இப்ப நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க 3 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 9 வரும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணலாம் இதுக்கு நான் கேன்சல் பண்ணலாம் மேலேயும். அப்ப கேன்சல் பண்ணனா எனக்கு இங்க 4 வரும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 9 எத்தனை உங்களுக்கு 36 இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க 3ங்கிறது 12 இருக்கு. அப்ப இங்க இது என்னது 3 இன்ட்டு 3 அப்ப 3 இங்க இருக்கு. அப்ப 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் அப்படிங்கறத நீங்க போடலாம். ஆனா இந்த மாதிரி நம்ம இவ்வளவு போடணுமா அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி போடணுமா அப்படிங்கறத அப்படி நீங்க போடவே தேவை கிடையாது. இப்ப 4 மடங்குன்னு கொடுக்குறாங்கன்னா நீங்க அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி இங்க 3 எடுத்துக்கிறங்க. அதேதான் 10 மடங்கு கேட்கறாங்கன்னா அதே மாதிரி தான் 1 மைனஸ் பண்ணி நீங்க 9 எடுத்துக்கிறங்க. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு ஒரு கணக்கு வந்து என்னன்னா நெக்ஸ்ட்ங்க இப்போ உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க அதே கணக்கு தான். A certain sum of the money becomes 7 times in the 14 years when invested at the simple interest. ஓகேங்க. In how many years will become the 18 times of the itself at the same rate அப்படின்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தொகை 14 ஆண்டுகளில் எளிய வட்டியில் முதலீடு செய்தால் 7 மடங்கு ஆகிறது. அதே விகிதத்தில் அது எத்தனை ஆண்டுகளில் 18 மடங்காகும் அப்படிங்கறதான் கேள்வி. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு மடங்குல இருந்து 1 மைனஸ் பண்ணி போடுங்க. அப்ப 6ங்கிறது வந்து என்னது உங்களுக்கு 14 ஆண்டு. அடுத்த மடங்குல இருந்து இன்னொன்னு மைனஸ் பண்ணி போடுங்க. அப்ப 17ங்கிறது என்னது இதான் உங்களுக்கு கேள்வி. ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சுங்க. அப்ப ஏன்னா இங்க 1ல இருந்து தான் உங்களுக்கு வந்து என்னன்னா 7ஆ மாறுது. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 6. அதுதான் 1ல இருந்து தான் உங்களுக்கு 18ஆ மாறுது. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 17. இங்க நம்ம என்ன பண்ணணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் போடணும். எக்காரணத்தை கொண்டு அமௌண்ட் பிரின்சிபலா போட்டீங்கன்னா தப்பா வந்துடும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல எதுவும் நம்மளுக்கு கனெக்ஷன் இல்லை. அப்ப கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். அப்ப 6 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 17. ஓகேங்களா? இப்ப நான் அடிக்க முடியுதுன்னு அடிச்சுக்கிறேன். இது அடிக்கிறேன் 3 இது அடிக்கிறேன் 7. ஓகேங்களா? வேற எதுவும் அடிக்க முடியாது எனக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 17 பை 3. ஓகேங்களா? இப்ப அதை நீங்க பெருக்குனீங்கன்னா வரும் 7 49 4 அடுத்து 11 119 பை 3 வரும். இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது 3 3ல தான் ஆன்சர். அப்ப இது 2ல 1 தான் ஆன்சர். அப்ப 3 நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு மிச்சம் 2 2னா 27 9 அதுக்கடுத்து மிச்சம் என்ன இருக்கு உங்களுக்கு 39 தான் ஆன்சர். தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போன தடவை என்னது உங்களுக்கு 3ஓட மல்டிபிள் கீழே வந்துச்சு அப்படியே. இதே எந்த இடத்துல என்னது உங்களுக்கு டிவைட் பண்ண முடியல. அப்ப பாயிண்ட்ல ஆன்சர் வந்துச்சு. அப்படி கணக்கை எப்படி பண்ணுங்கிறது தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா இன் a certain time a sum become 5 times at the rate of the interest 6% per annum on the simple interest. At the rate of the interest the same sum become 8 times in the same duration அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்ன உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்க பெர்சன்டேஜ் கேட்டாங்க. தலைகீழ அப்படியே பெர்சன்டேஜா கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது 5 டைம் அதே தானே என்ன சொன்னீங்க 4ன்னு போடுவீங்க. பெர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன இருக்குது 6. அடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு மடங்குங்கிறது என்ன இருக்குது 8 டைம். அப்ப 7ன்னு போடுவீங்க. அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கறத உங்களுக்கு கேள்வி. கரெக்டா? அப்ப நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 6 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு 4x உங்களுக்கு வரும். இப்ப நீங்க கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கிறீங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் 2 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 3. ஓகேங்களா? அப்ப 21 பை இந்த 2ங்கிறது இந்த பக்கம் வருமா வந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு x. அப்ப ஆன்சருங்கிறது 10.5 ஈக்குவல் டு x. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா நீங்க என்ன புரியலன்னு சொல்லுங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டுடலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு மடங்கு கணக்குல தான் வரும். அதனாலதான் இதே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப பாருங்க இப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 25 by 16 of the principal amount and rate of the interest and time is equal then find the rate of the interest. இது நீங்க வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவோட நீங்க போடலாம். எப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100 இந்த ஃபார்மேட்ல கூட நீங்க போடலாம். எப்படி போடலாம் அப்படிங்கிறத பாருங்க. எனக்கு என்ன தெரியுது அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 20 by 5 16 ஆஃப்னா என்ன தெரியும் நம்மளுக்கு மல்டிபிள்னு தெரியும். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும் ஆஃப்னா பிரின்சிபல் இப்படி போட்டேன். அப்ப எனக்கு என்ன தெரியுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் ஈக்குவல் டு 25 by 16. அப்படியே நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த கொஸ்டின்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சு 25 தெரிஞ்சு. அப்ப 25 ஈக்குவல் டு பி என்ன தெரிஞ்சது பிரின்சிபல் 16 இன்ட்டு
எண்ணு ஆறுங்கிறது ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இதே நான் கேன்னு எடுத்துக்கிறேன், இதே நான் கேன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப பை 100ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நான் அதை கேன்சல் பண்றேன். இது 4ன்னு எனக்கு வருது. இதை நான் கேன்சல் பண்றேன், 25ன்னு வருது. அப்ப எனக்கு ஆன்சர் 25 இன்ட்டு 25. இந்த பக்கம் கீழே இருக்கும்போது இந்த பக்கம் போது மேலே ஆயிரும். அப்ப இந்த பக்கம் மேல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது கீழே ஆயிரும். ஈக்குவலுக்கு அப்புறம் இந்த பக்கம் வரும்போது கே இன்ட்டு கே, கே ஸ்கொயர்டு. எனக்கு வந்து கே தான் தேவை. அப்ப என்னது ஒரு 25 எடுத்துப்பேன். அப்ப நான் இது 4 ஸ்கொயர் எடுக்கணும்னா 2 இப்ப 25/2 ஆயிரும். அப்ப கே சிக்வல் என்னது எனக்கு 12%. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் கொஸ்டின் நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? இதுல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இதே மாதிரி மடங்கு கொஸ்டின் வரும். அதை வந்து என்னன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோல போட்டுரும். ரெண்டையும் கம்பேர் பண்ணனா உங்களுக்கு வீடியோ அதிகமாயிரும். அதனாலதான் அதை கம்பேர் பண்ணல. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போட்டு அது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி கூட சொல்லிடலாம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. இப்ப 2 இயர்ஸ்க்கு ஃபார்முலா. இப்ப ரெண்டுக்கு டிஃபரெண்ட் 2 இயர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன தெரியும்? PR²/100². இதே 3 வருஷத்துக்கு என்னது? இது அப்படியே அங்கேயே வரும். PR²/100² இன்ட்டு 300 பிளஸ் R/100ங்கிறது அது மட்டும் சேஞ்ச். இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இது அப்படியே சேம்ங்க. இது சேம் அப்படியே வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றதுங்கிறது பாப்போமா? வாங்க. The difference between the simple interest and the compound interest on the certain amount 9%. ஓகேங்களா? 2 years. 2 years is 162. What is the principal? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எனக்கு 2 வருஷத்துக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? PR²/100². 2 வருஷம் எங்க கொடுத்துருக்காங்க? இங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் 2 வருஷம் ஃபார்முலா. இப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல டிஃபரெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டிஃபரெண்ட் என்னது? 162 B இன்ட்டு R என்ன கொடுத்துருக்காங்க? 9 × 9/100 × 100. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குது. கரெக்டா? இது வந்து 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்னது? 9 9 மிச்சம் 72 8. திருப்பி 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப என்ன இது என்னது உங்களுக்கு வரும்? திருப்பி 2ன்னு வந்துடும். அப்ப என்னது உங்களுக்கு ஆன்சரு? 100ங்கிறது இங்க 2 100 இருக்கு. அப்ப இந்த பக்கம் போகும்போது 2 4 0. அப்ப 20,000ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? இதே இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து பிரின்சிபல் கொடுத்துருவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் எவ்வளவு டிஃபரெண்ட்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நீங்க போட்டுருவீங்க ஈஸியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வென் எ சம் இஸ் 15,625. சம்னா என்னது உங்களுக்கு பிங்கிறது தெரியும். அடுத்து இஸ் இன்ட்ரெஸ்டடு ஃபார் 3 இயர்ஸ் 4% அப்படிங்கிறாங்க. 15,625 தொகையானது 3 ஆண்டுகளில் 4% ஆண்டுக்கு வட்டியில் முதலீடு செய்யப்பட்டால் கூட்டு வட்டி மற்றும் எளிய வட்டியின் வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன தெரியும்? PR²/100² இன்ட்டு 300 பிளஸ் R/100ன்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? கரெக்டுங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உள்ள டிஃபரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு B என்ன தெரியும்? 15,625 இன்ட்டு ஆறுங்கிறது என்ன தெரியுது? 4%. அப்ப 4 × 4 பை என்னது இருக்கு நம்மளுக்கு? 100 × 100ங்கிறது நம்மள்ட்ட இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 300 பிளஸ் 6. 300 பிளஸ் 6னா என்னது? 4% தான் 6ங்கிறது. அப்ப 304 பை உங்களுக்கு 100ங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன உங்களால அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிங்க. இப்ப 4க்கும் இதுக்கு நான் அடிச்சேன்னா எனக்கு என்ன வருது? ஆன்சர் 25ன்னு வரும். இதே 4க்கும் நான் இதே அடிச்சேன்னா எனக்கு இதுவும் 25ன்னு வரும். அடுத்து இதை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4 ஆயிப்பான்ல. அடிச்சேன்னா எனக்கு என்ன? 7 அடுத்து 2ன்னா 6 76 இதுன்னா 25ங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு பார்த்தாவே ஒரு விஷயம் தெரியுது. இந்த 25ஓட கியூப் தான் எனக்கு என்ன தெரியுது? 15,625. அப்பனா இந்த 3க்கு 25க்கும் இந்த 625க்கும் அடிக்கலாமா? அடிச்சிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. மிச்சம் எனக்கு 76 மட்டும் தான் இருக்கு. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து என்னன்னா 76. ஓகேங்களா? புரிஞ்சா? ஆன்சருங்கிறது 76. இதே உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல 76 கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த பிங்கிறது என்னங்கிறதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா போட்டுருவீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் 12,000. 12,000 என்னது? 1.25 வருஷம். எப்படின்னா 1.25 வருஷம் வந்து என்னன்னா 12% வந்து என்னன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. வென் காம்பவுண்டட் 5 மந்த்லி, காம்பவுண்டட் 5 மந்த்லின்ட்டாங்க. வருஷத்துக்கு கொடுக்க கிடையாது. இங்க என்ன எல்லாம் கேட்டிருக்காங்க? அந்த மாதிரி எதுவுமே பேர் ஆடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு காம்பவுண்ட் இயர்லி மந்த்லின்னு கொடுத்துட்டாங்க. மந்த்லி 5 மந்த்லி ஒன்லின்னு கொடுத்தாங்க. அப்ப என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. அதே ஃபார்முலா தான், அதே ப்ராசஸ் தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 12%ங்கிறது ஆண்டு வட்டிவியல் அப்படின்னா
12%ங்கிறது 12 மாசத்துக்கு. கரெக்டா? அப்ப நம்மளுக்கு என்ன தேவை? 5 மாசத்துக்கு தேவை. கரெக்டா? அப்ப நீங்க 5 மாசத்துக்கு எவ்வளவு? 12க்கு 12 கேன்சல் ஆயிடுதுன்னா எனக்கு 5% தான் 5 மாசத்துக்கு. புரிஞ்சா? இதான் நியூ பெர்சன்டேஜ். இந்த பெர்சன்டேஜ் தான் நம்ம இப்ப நம்ம கொஸ்டின்ல ஃபார்முலால நம்ம வந்து என்னன்னா போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து என்னன்னா 1 1/4 மாசம். 1 1/4 மாசம்னா என்ன தெரியும் நம்மளுக்கு? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 1/4 மாசம்னா என்னது? உங்களுக்கு 3 மாசம் தெரியும். அப்ப வந்து என்னன்னா இது 15. 15 தெரியும். 15 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? 5 5 மாசமா நம்ம பிரிச்சிருக்கோம். ஏன்னா 5 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி எடுக்குறாங்க. அப்ப 5 5 5ன்னு பிரிச்சிருப்பீங்க. அப்ப இது என்னாச்சு? 3 சர்க்கிள் ஆயிருச்சு. 3 சர்க்கிள் ஆயிருச்சு. எப்படின்னா 3 வருஷத்துக்குள்ள ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்ட் மாதிரி ஆயிருச்சு. கரெக்டா? கரெக்ட்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க 12% கொஸ்டின்ல உள்ளதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து 1.5 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. இதே நீங்க பார்க்க கூடாது. இதை தான் நீங்க ஃபைனலா பார்க்கணும். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வருது உங்களுக்கு? ஃபார்முலானது PR ஸ்கொயர்டு 100 ஸ்கொயர்டு இன்ட்டு 300 பிளஸ் R பை 100ன்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இந்த இடத்துல வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள டிஃபரெண்ட். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு Bங்கிறது என்ன தெரியுது? 12,000. 12,000 இன்ட்டு Rங்கிறது என்ன தெரியுது? 5 இன்ட்டு 5. ஏன்னா நம்ம 12% கண்டுபிடிக்க கூடாது. இது வந்து என்ன? ஆண்டுக்கு. நம்மளுக்கு 5% 5 மாசத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 5%. அப்ப வந்து என்னன்னா பை 100 இன்ட்டு 100. அப்புறம் இங்க என்ன இருக்கு? இன்ட்டு 300 305 பை 100. ஓகேங்களா? இதை நீங்க கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டா வந்துடும். இப்ப 0க்கு 0 3 0 இருக்கு. 3 0 கேன்சல் பண்றேன். 3 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா அடுத்து என்ன இருக்கும் பாருங்க? இங்க 25 இருக்குது. 25 கேன்சல் பண்ணா இங்க எனக்கு என்ன வரும்? 25 4. ஓகேங்களா? 4 எப்பல கேன்சல் பண்றேன். ஒரு நாள் 4. இங்க அடிச்சீங்கன்னா என்ன வருது? 3 வருது. ஓகேங்களா? அடுத்து 305 இருக்கு. இங்க வந்து 10 மிச்சம் இருக்கு. அப்ப ஆன்சருங்கிறது என்ன இருக்கு? 305 இன்ட்டு 3 பை 10 இருக்கு. கண்டிப்பா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும். அப்ப ஆன்சருங்கிறது எனக்கு இது வர ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. வேணா மல்டிப்ளை பண்ணி பாத்துருங்க. 15 15 அடுத்து வந்து 9 பை 10 நீங்க போட்டீங்கன்னா 91.50 இவ்வளவுதான். ஓகேங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்குள்ள வீடியோ. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு டாபிக் வேணும். ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நீங்க நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக்கு உங்களுக்கு தனியா ஆஸ்க் தீபன்ங்கிற ஒரு சீரீஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த கண்டென்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து என்னன்னா சூப்பர், ஏதாச்சும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்கன்னா போதுங்கிற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்மளுக்கு கமெண்ட்ல. இதே உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா பண்ணுங்க, இன்னும் நாங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க கண்டென்ட்டை, இன்னும் நிறைய கொஸ்டின் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னா அதே நீங்க சொல்லுங்க. மோர் கொஸ்டின் நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஈவென்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ல இருந்து 15 கொஸ்டின் வரை அந்த வீடியோல நம்ம ஆட் பண்ணலாம். இன்னொன்னு நான் கிளாஸ் ஸ்லோவா போறேனா ஸ்பீடா போறேனாங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. அதுக்கேத்தாப்புல தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் வேணும்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க போட்ட கமெண்ட்டுக்கு உங்களுக்கு அடுத்த ஆஸ்க் தீபன்ல உங்களுக்கு வீடியோ வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பார்த்து அவங்களும் படிக்கட்டும். எல்லாருமே நல்லபடியா அரசாங்க வேலை வாங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்களும் படிச்சு அவங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகட்டும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.